எல்லாம் 6 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. லேட்டாகவே படுத்தூங்கினா கூட 6 மணிக்கே முழிப்பு வந்துடும். நான் மார்க்கெட் போயிட்டு வந்ததுனால எல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க கொஞ்சம் லேட்டாச்சு. இருந்தாலும் நேரத்துலேயே முழிச்சாச்சு. இந்த ஒரு பாக்கெட்டு பாலுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ டீக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். டீக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு. அப்புறம் நேற்று வந்து இந்த செக்கு எண்ணெய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாமே என்ன வாங்கினேன்னுலாம் நான் வீடியோ எடுக்கலை. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் அங்கே ஒரு பக்கம் ஆட்டுவாங்க. நேற்று வந்து ஆடி ஒன்றுன்னு நல்லா கூட்டமாக இருந்ததுனால நான் ஃபோனையும் வெளியே எடுக்கலை. எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இட்லி பொடி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். சரி நைட்டு வந்து தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனால் நான் சாப்பாடு தான் வச்சேன். மிளகு பொடி இதெல்லாமே வாங்கினேன். அப்புறம் சந்தையிலையும் இதெல்லாம் வாங்கினதுன்னு எடுத்தே வைக்கல. பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாமே 2 பாக்கெட்டு வாங்கினேன். இது மட்டும் சரி ஒன்று இருக்கட்டும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு பாக்கெட் 20 ரூபா. அதனால் 2 வாங்கினேன். இந்த மாதிரி சந்தையில் வாங்குறது நம்மளுக்கு பரவாயில்ல. அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கும். அதுக்குன்னு நான் டிமார்ட்லேயும் வாங்காமல் இல்லை. போகிறப்ப அங்கேயும் வாங்குறது இருக்குது. இப்போ டீ தூள் போட்டுக்கலாம். இது சந்தைக்கிட்டேயே ஒரு வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, மளிகை கடையில் அது வாங்கினேன். அது கேட்டேன் 3 ரோசஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு கண்ணன் தேவன் டீ கொடுத்தாங்க. அது 40 ரூபான்னு நினைக்கிறேன். ஒன்று ஃப்ரீயும் கொடுத்தாங்க ஏலச்சின்ட்டு. அதை கொட்டி கலந்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். அப்புறம் 3 ரோசஸும் கிடச்சின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பச்சை மிளகா வாங்கி வாஷ் பண்ணி இப்போ டவல் மேலே கொட்டி நைட்டு வச்சுட்டேன். சரி காலையில் எடுத்து வச்சுக்கலான்ட்டு. இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும். அதனால தான் இதை தேடி பிடிச்சி வாங்கினேன். குண்டு மிளகா கொஞ்சம் காரம் இருக்காது இந்த பச்சை மிளகா. இதுக்கு இன்னும் ஏலக்காவும் கிராம்பும் அரைச்சி போடுவேன். சரி இப்போதைக்கு காலையில் டீ போட்டாச்சு, அப்புறம் தான் அரைச்சி போடுவேன். அதை வீடியோவும் கூட போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டாச்சு. டீ வடித்தாச்சு. இனிமேல் அங்கே போய் குடிக்கலாம். பால் சிம் பண்ணி வச்சுருக்கிறேன். அது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இனிமேல் டீ குடிக்கலாம்.